சமோசா வாங்கலான்னு போனேன். இப்போ சமோசா விலை கேட்டால் அந்த சமோசாவோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியுமா சொன்னாங்க? 200 ரூபா. ஒரு சமோசாவோட விலை எவ்வளோ? அதே நம்ம ஊர் டீ கடையில் எவ்வளோ இருக்கும்? ஷாப்பிங் மாலில் ஐ மீன் பாருங்களேன், ஒரே சமோசா தான், ஆனால் அது இருக்க வேண்டிய இடத்துல பொறுத்து தான் அதோடைய விலை உயர்கிறது. ஐ மீன் அது எந்த இடத்துல இருந்தால் தான் அதோடைய விலை என்ன பண்ணும் சொல்லுங்கள்? ஒரே சமோசா தான், அதே மாவு தான், அதே உருளைக்கிழங்கு தான், அதே எண்ணெய் தான், ஆனால் விலை அதே வானல் இல்லை, அதே வானல் தான், ஆனால் விலை ஐ மீன். ஸோ பாருங்களேன், ஒரே மனுஷங்க தான், ஒவ்வொருத்தருடைய மதிப்பும் உயரப்படுகிறது. அப்படி அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம யார் கையில் இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ மீன் சித்தமசங்களை யார் கையில் இருக்கிறோம்? நம்ம ஆண்டவர் கரத்தில் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வேலை என்ன பண்ணும்? உயரும். அல்லேலூயா. யார் கூட இருக்கிறன்றது முக்கியம், யார் கையில் இருக்கிறன்றது முக்கியம், யார் கூட இருக்கிற. நான் அப்படி சொல்ல, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு சொன்ன வார்த்தை, ரட்சிக்கப்பட்டுட்டேன், இயேசுதான் தெய்வம், நான் புரிஞ்சுக்கிட்டேன், இயேசுதான் என்னுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில் மரித்தார் அப்படின்னு புரிந்து கொண்டதுக்கு அப்புறம் முதல்ல எனக்கு வர வேண்டியது என்னன்னா, என்னுடைய தேவையில்லாத உலக பிரகாரமான நண்பர்கள் என்ன பண்ணணும்? கட் பண்ணி ஐ மீன் நான் அடிக்கடி சொல்லுவேன், இது வரைக்கும் என் கூட படித்த நண்பர்கள் யாரும் எனக்கு ஃப்ரெண்டாக கிடையாது, கூட விளையாடினவங்களும் யாரும் எனக்கு ஃப்ரெண்டாக கிடையாது. இப்போ இருக்கிற எனக்கு எல்லா ஃப்ரெண்டுமே யார் அப்படின்னா ஆவிக்குரியவர்கள் மட்டும்தான் என்னுடைய ஃப்ரெண்டு. ஐ மீன் எனக்கு நீங்கள் யார் கூட இருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய மதிப்பு என்ன பண்ணும் சொல்லுங்க? உயரும். ஐ மீன் சரி, உங்களை பார்த்து எல்லாருக்கும் நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன், எல்லாரும் அதுக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க, நம்ம முடிச்சிட போகிறோம், சரிங்களா? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற தொடர்பு எப்படி இருக்கு? ஆண்டவர் கூட யார் கூட நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற தொடர்பு எப்படி இருக்கு? லாஸ்ட்டாக ஆண்டவர் உங்க கூட என்ன பேசினாரு, நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன பேசுனீங்க அப்படின்றத எல்லாரும் கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்ணை மூடி சொல்லுங்க, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற தொடர்பு எப்படி இருக்கு? ஐ மீன் லாஸ்ட்டாக எப்போ ப்ரேயர் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? எப்போ ஏசப்பாட்ட போய் லாஸ்ட்டாக அழுதிங்க ஞாபகம் இருக்கா? ஏசப்பாட்ட எப்போ பைபிளை திறந்து படிக்க ஆரம்பிச்சிங்க ஞாபகம் இருக்கா? ஏசப்பா உங்ககிட்ட என்ன பேசியிருக்கா ஞாபகம் இருக்கா? ஐ மீன் நீ இருக்க வேண்டிய இடம் நல்லா நீ தான் முடிவு பண்ண. டீ கடையிலேயே இருக்க போறியா, இல்லை ஒரு நல்ல அழகான ஒரு மால்குள்ளே இருக்க போறியா, இல்லை ஏர்போர்ட்டில் இருக்க போறியா? ஐ மீன் நீ டீ கடையிலேயே இருக்க விரும்பினா உன் விலை 10 ரூபா தான். ஐ மீன் ஆனால் உன்னுடைய விலை உயரணும் அப்படின்னா, உன் தரம் உயரணும் அப்படின்னா, நீ இருக்க வேண்டிய இடம் ரொம்ப 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 முக்கியம். நீ யார் கூட இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ராஜா வீட்டு பிள்ளை, அவன் உடம்புல ஓடுகிற ரத்தம் ராஜா வீட்டு பிள்ளையுடைய ரத்தம். ஐ மீன் அவன் வளர்ந்ததெல்லாம் ராஜா வீட்டு பிள்ளையா வாழ்ந்தான். ஆனால் பண்ணி மேய்க்கிற வேலைக்கு போகும்போது அவனுடைய மதிப்பு ஒருத்தனுக்கும் தெரியாது. ஐ மீன் அவனுடைய மதிப்பு யாருக்குமே தெரியாது. அவனுக்கு விலையே கிடையாது, சாப்பாட்டு கூட வழி இல்லை. ராஜா வீட்டு பிள்ளையா இருக்கும்போது அவனுக்கு கஷ்டம்னு என்ன தெரியாது. இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் மட்டும்தான் வர வேண்டியது தானாய் வரும். இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் மட்டும்தான் ஐ மீன் வர வேண்டியது தானா. எந்த இடத்துல இருக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் தெய்வ பிரசன்னத்தில் இருக்கிறீங்க? அதிகமாக உங்களுடைய நேரம் யாருக்கிட்ட செலவு பண்ணி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்க தொடர்பு எப்படி இருக்கு? ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ நேரம் பைபிளை படிக்கிறேன், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறேன், எவ்வளோ நேரம் ஆண்டவரை துதிக்கிறேன், எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற கனெக்ஷன் எப்படி இருக்கு? எனக்காக உயிரை கொடுத்தவருக்கு நான் ஏதாவது பண்ணுறேன்னா, வீட்டில் ஜெபிக்கிறேன்னா, வீட்டில் நான் பைபிளை திறந்து படிக்கிறேன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எங்கே இருக்கிறன்றது ரொம்ப முக்கியம். நம்ம யார் கையில் இருக்கிறன்றது ரொம்ப முக்கியம். யோசிச்சிங்களா? எல்லாரும் யோசிச்சு முடிச்சிங்களா? சும்மா அப்படியே தலையை தொங்க போட்டு இருக்கீங்களா? யோசிச்சு முடிச்சுங்க, அப்படியே தலையை நிமித்திக்கு பார்க்கலாம். சரி, சூப்பர். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்ன தொடர்பு இருக்கு சொல்லுங்க. எல்லாருமே இப்ப சொல்லணும், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்ன தொடர்பு இருக்கு? எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்? கர்த்தர் ஆண்டவர்கிட்ட என்ன பேசியிருக்கிறார்? ஏதாவது ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரா? டேய் சந்தோஷ், தூங்குறியா? ஓரா நடிக்கிறீங்க. சரி, அஞ்சோக்கா வாங்க, முன்னாடி வந்து சொல்லுங்க, வாங்க. சரி, அப்படியே நேர்ச்சி சொல்லுங்க. நீங்க சொல்றது தான் மற்றவங்களுக்கு இது எல்லாருக்கும். ஏன்னா இங்க பாருங்க, எல்லாம் பாட்டு ஒரு மெசேஜ் கேட்குறோம். சரி, மீட்டிங் முடியுது, அவ்வளோதான் போகிறோம். மறுபடியும் அடுத்த வரோம், பாட்டு கேட்குறோம், மெசேஜ் கேட்குறோம். பட் இதெல்லாம் உங்களுக்கு என்ன யூஸ்? என்ன உங்களுக்கு ஆண்டவருக்கு என்ன தொடர்பு இருக்கு? நான் சொல்லுவேன், சிலர் பார்த்து ஏமா சபைக்கு வரல, ஏன் பைபிள் படிக்கல, ஏன் ஜெபிக்கலன்னு சிலர் பார்த்து கேட்டுகிட்டே இருக்கணும். ஆனால் என்னன்னா,
சபைக்கு போகலைன்னா எனக்கு வந்து ஏதோ ஒன்று இழந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த உணர்வு வந்தால் மட்டும்தான் அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க. இன்னைக்கு ஊழியம் செய்கிறவங்களை பார்த்து யாராவது ஜெபம் பண்ணுங்க பைபிள் படிக்கணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியும் பைபிளை படிக்கலைன்னா ஜெபிக்கலாம், அதனால என்ன பண்ணாது, எங்களுக்கு ஓடாது. யாருக்கு ஓடாது? ஊழியம் செய்கிற எங்களுக்கு ஜெபிக்கலடா பைபிளை படிக்கலன்னா ஆண்டவர் ஆராதிக்கலாம், அதனால என்ன பண்ணாது, எங்களுக்கு சொல்லுங்க ஓடாது. ஆமீன். ஆனால் உங்களுக்கு ஜெபிச்சா அதனால ஓடாது இல்லை.